நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிண்டல் பீம் டீட்டெயில்ஸுங்க. இந்த லிண்டல் பீம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலம் லேஅவுட் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் காலம் சென்டர் லைனு, நெக்ஸ்ட் ஃபுட்டிங் லேஅவுட் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பிளிந்த் பீம், அதை வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் போடக்கூடிய பீம் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிண்டல் பீம். இந்த லிண்டல் பீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 அடி மட்டத்தில் போடக்கூடிய பீமுங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டயராமை பார்த்துருங்க. இந்த டயராமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பீம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீமோட டைமென்ஷனுமே ஒரு சில இடத்துல வேரியேஷன் ஆகும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அவுட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா LB2ன்னு கொடுத்துருப்பேன். பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். இது எல்லாமே LB2ங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடில் இங்கே மட்டும் பாருங்கள், இங்கே LB4 இருக்கும், இங்கேயும் LB4ங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4 வால் வருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் பீம் 5ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் மிஸ்டேக்கு, அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பீமோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பீமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் LB1 நாம் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா LB2வும் LB4வும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இருந்தாலும் இது எப்படின்னு சொல்கிறேன், இது எப்படி நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம். LB1 வந்து பார்த்திங்கன்னா பீம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ராடு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 8mm ராடே தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள மெயின் ராடு யூஸ் பண்ணியிருக்கோம். ரிங்குக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதே 8mm ராடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் பீம் 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் எந்த சைட்டுமே கன்சிடர் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம சைட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா LB2 வந்து பார்த்திங்கன்னா அதே பீம் சைஸ் தான், 9 இன்ச் அகலம், 6 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10mm ராட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா LB2 தான் மேக்ஸிமம் எல்லா சைட்லையுமே யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா LB3யுமே யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு சில சைட் வரப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே 2 10mm ராடு, பாட்டத்தில் ஒரு 2 10mm ராடு, ரிங் வந்து பார்த்திங்கன்னா 8mmல, சென்டர் டு சென்டர் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 inches. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா LB2ங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா LB4 உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். LB4 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் LB4 மட்டும் பீம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஹெவியாக ப்ரொவைட் பண்ணுறோம்னா, அது LB4 கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த பீம் டிசைனுமே ஃபாலோ பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா கோட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோட்ஸ்லாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பீம் எல்லாமே டிசைன் பண்ணுறோம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக எதுவுமே குத்து மதிப்பாக நம்ம எந்த ஒரு பீம் டிசைன் பண்ணுறது, ஒரு ரூஃப் ஸ்லாப்பு, இது எல்லாமே எதுவுமே குத்து மதிப்பாக எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ISI கோட் புக் இருக்குது. அந்த கோட் புக்கை வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா LB4 வந்து பார்த்திங்கன்னா 1 அடி 3 இன்ச்சுங்க, அகலம் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 316, பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 316, ரிங் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த ஊக்கு அடிச்சிருக்கணும். இதை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஹரிஜான்டல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 16mm ராடு 6 யூஸ் பண்ணுறோம். ஹரிஜான்டல் லிங்க்ஸ் அந்த ரிங் இருக்குது பாருங்கள், 8mm ராடு ரிங்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். சென்டர் டு சென்டர் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 inchesங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிண்டலில் வந்து பார்த்திங்கன்னா சன்ஷேட்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த சன்ஷேடில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக இந்த டயக்ராமில் எப்படி இருக்கோ இதை தான் ஃபாலோ பண்ணும். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெயின் ராடை கீழே போட்டுட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ராடை மேலே போட்டுரும். அது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறுங்க. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இது லிண்டல் பீம் கவர் ஆகிரும். இப்போ அந்த சன்ஷேடில் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி ராடுன்னு சொல்லுவாங்க. இப்போ துப்பாக்கி ராடுனா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வர ராடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உள்ளே போயிட்டு இந்த பாட்டத்தில் வந்து இந்த இடத்துல நிற்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த துப்பாக்கி ராடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ராடு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கும், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். மேலே போயிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பெண்டாக இருக்கும். இதில் டிஸ்ட்ரிபியூஷன் ராட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் மெத்தட். ஆனால் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின் ராடை வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுருவோம், அதுக்கு மேலே டிஸ்ட்ரிபியூஷன் ராடை வச்சு விட்ருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே சப்போர்ட்டாக இருந்தால் நம்ம இப்படி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன்டிலிவர் பீம் ஸ்லாபாக இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அப்படி ஸ்லாபாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு மட்டும் தான் சப்போர்ட்டு, ஃபிக்ஸட் சப்போர்ட். ஆனால் அனதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டே கிடையாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் ராடு தான் மேலே இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் ராடு தான் கீழே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. சப்போஸ் இந்த சென்டரிங் மேசன்ட்டு நான் போய் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா சார் நாங்கள் இத்தனை வருஷமாக இப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் பீம் டீட்டெயில்ஸுங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் பீம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா டயராம் எப்பயும் போல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டயராம் பார்த்துருங்க. ஏன்னா டயராம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எந்தெந்த இடத்துல என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஏன் நம்ம பீம் ப்ரொவைட் பண்ணுறோம்னா பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் கீழேருந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் பீமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பெட்ரூம் வரனால இந்த இடத்துல ஒரு பால்கனி ஆப்ஷன் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரூஃப் ஸ்லாப் மட்டும் டெவலப் ஆகும். அப்படி ரூஃப் ஸ்லாப் மட்டும் டெவலப் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் ஸ்லாப் மட்டும் போட்டு ப்ரொவைட் பண்ணாமல் அந்த ஸ்லாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீமும் சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வரும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பீம் சப்போர்ட்டே இல்லாமல் வெறும் ஸ்லாப் மட்டும் போட்டுருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தப்பு. அது எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாபு பெண்ட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குங்க.
நெக்ஸ்ட்டு சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயுமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பீம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பாருங்க. மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா RB1 கொடுத்துருப்பேன். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கன்சில்டு பீம் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கன்சில்டு பீமுங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கன்சில்டு பீம் தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பீமோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா RB1ங்க. RB1 வந்து பார்த்திங்கன்னா 1 அடி 3 இன்ச்சுங்க. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.16, பாட்டத்தில் ஒரு 2.16, சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.12ங்க. அர்ஜென்டல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 16 வந்து பார்த்திங்கன்னா 4 ராடு யூஸ் பண்ணுறாங்க. 12 ராடு வந்து பார்த்திங்கன்னா 2 யூஸ் பண்ணுறாங்க. அர்ஜென்டல் ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிங்குங்க. அந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா 8mm ராடு யூஸ் பண்ணுறோம். சென்டர் டு சென்டர் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சில்டு பீம் இங்கே இருக்குது பாருங்கள். கன்சில்டு பீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் கன்சில்டு பீம் ப்ரொவைட் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் ஸ்லாபுங்க. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்தோடனே இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான அந்த மெயின் டோர் வால் இது எல்லாமே வருங்க. இப்படி மெயின் டோர் வால் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சப்போர்ட் மேலே டெவலப் ஆகுதுன்னா அந்த வாலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கன்சில்டு பீம் ப்ரொவைட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம கன்சில்டு பீமே ப்ரொவைட் பண்ணலன்னா இந்த வாலோட ஃபுல் லோடுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாப்போட சென்டரில் உட்காரும். அப்படி சென்டரில் உட்காரப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக சான்ஸ் இருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம எங்கே வால் மேலே வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகுதோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கன்சில்டு பீம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்சில்டு பீமோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.16ங்க. பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.16ங்க. அர்ஜென்டல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா 16mm ராடு வந்து பார்த்திங்கன்னா 6 யூஸ் பண்ணுறோம். அர்ஜென்டல் லெங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8mm ராடு வந்து பார்த்திங்கன்னா ரிங்குக்கு யூஸ் பண்ணுறோம். சென்டர் டு சென்டர் ஸ்பேஸ் எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கொடுத்துருப்பேன். இந்த நோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு படித்து பாருங்கள். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப் ஆஃப் ராட்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் கிரேட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரீட் மிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தெளிவாக போட்டிருப்பேன். நான் இது பல முறை சொல்லியிருக்கேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல நீங்கள் வேணால் பாஸ் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி பாருங்கள். அதே சேம் நோட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாப்லேயுமே கொடுத்துருப்பேன். வேணால் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே கீழே இருக்கிற நோட்ஸுமே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் ஸ்லாபுங்க. இப்போ ரூஃப் ஸ்லாபை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த ரூஃப் ஸ்லாபே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயக்ராம் பார்த்துருங்க. இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம ரூஃப் ஸ்லாப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2-way ஸ்லாப் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா S2ன்னு போட்டிருப்போம் பாருங்கள். S2 வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 2-way ஸ்லாப் தான். நம்ம ஏன் இந்த இடத்துல S2 ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள். S1னா வந்து பார்த்திங்கன்னா 1-way ஸ்லாப். நம்ம இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே 1-way ஸ்லாப் யூஸ் பண்ணுவோம். 1-way ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 அடி லென்த் இருக்குது, ஒரு 10 அடி அகலம் வந்து பார்த்திங்கன்னா அகலம் இருக்குதுங்க. இப்போ 20/1 போட்டோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 வருங்க. 2க்கு மேலே வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1-way ஸ்லாப்புங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 2-way ஸ்லாபுங்க. S2 ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை பேஸ் பண்ணி ஃபிட் பண்ணுறோம்னா லென்த்து பிரத்தையும் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா 2-ஐ விட கம்மியாக வரணும். அப்படி 2-ஐ விட கம்மியாக வந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா 2-way ஸ்லாபுங்க. நான் இதில் எல்லாமே அனலைஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2-way ஸ்லாப்பாக தான் இருக்கும். இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டயக்ராமுங்க. ஃபைனல் டயக்ராமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயர்கேஸ் டீட்டெயிலுங்க. ஸ்டெயர்கேஸ் டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீல் ராட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதோட டயக்ராம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெயர் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்ஸர் ராட்னு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். இந்த சிஸ்ஸர் ராடை தான் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்ஸர் ராடே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் டாப்பில் வர ராடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதில் பாட்டத்தில் வந்துட்டுருக்கும். இங்கே தெரியும் பாருங்கள். டாப்பில் வருது அப்படியே வந்திங்கன்னா இங்கே பாட்டத்தில் வரும். இப்போ இங்கே பாட்டத்தில் வருது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்ஸர் ராட்னு சொல்லுவாங்க. இதை மெயினாக நோட் பண்ணணுங்க. நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரைஸு த்ரெட்டுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா இது ரைசர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 inches இருக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 inches கூட வைக்கலாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 7 inches 6 inchesக்கு மேலே நீங்கள் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா நம்ம காலை தூக்கி வைக்கிறோம் பாருங்கள். இந்த இது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகும். இதே த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் வைக்கிறோம் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் ஆப்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 9 inches ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 inch 11 inch 12 inch வேணால் கூட ப்ரொவைட் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பேசிக் வந்து பார்த்திங்கன்னா 9 inch 10 inch ப்ரொவைட் பண்ணலாங்க. அதான் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 inch கீழே நம்ம போட்டு ப்ரொவைட் பண்ணோம்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. இது ஒன்று நோட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் உங்களுக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் அதே மாதிரியே ப்ரொவைட் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த
வேஸ்ட்டு ஸ்லாபோட இந்த ரா டீட்டெயில்ஸ் வருது பாருங்கள். இது எல்லாமே எடுத்துகிட்டு போய் கீழே பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்போம் பாருங்கள், தெளிவாக தெரியும் பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு பீம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி அதில் எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபிட் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா லோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுங்க. இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், இங்கே நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் ஒன்லி ஃபார் சிலுவை கிளைண்ட், அவருக்கு மட்டும் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆகும், யூஸ் ஆகுங்க. நீங்கள் இதையே பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பில்டிங்கில் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது முற்றிலும் தவறுங்க, அதை நோட் பண்ணிக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் கேம் பில்டர்ஸ், இன்ஜினியர், சிவில் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங், எலிவேஷன், ஆன்சைட் சைட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ், குறைஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.